பிரேம்ஜி வந்து ஒரு டிராஃபிக்கில் மாட்டிப்பார். எங்கள் மாமா இப்போ தான், அவர் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எங்கள் மாமா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஐயோ பேர் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவார். மாமா யாருன்னா இவர் தான். இவர் அந்த டிராஃபிக்காரங்கிட்ட வந்து ஃபோன் வாங்கி பேசுவார். அப்போ வந்து அவனை பிடிச்சிட்டிங்கல்ல, அவன்கிட்ட என்ன இல்லையோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிடுவார். இது என்ன சொல்ல வர்றாருன்னா, என்கிட்ட வந்து சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி என் கட்சியில் வந்து நேர்மை தான் அப்படின்னு சொல்லாமல் இந்த காட்சி வச்சுருக்காங்க. ஆனால் ரெஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இதில் அரசியலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெங்கட் பிரபு கிளவராக பல இடங்களில் அரசியல் வச்சுருக்காரு. அவர் பயன்படுத்துகிற காரோட நம்பரே பார்த்தீங்கன்னா CM2026 அவர் TN. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. யார் விஜய் பயன்படுத்துகிற காரு தமிழ்நாடு CM 2026ன்றதுக்கு சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த காரில் போய் அவர் பயணம் பண்ணி போய் வந்து செங்கோட்டையில் இறங்கி இல்லைன்னா வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இறங்கிட்டாருன்னா உடனே CM ஆயிடுவார்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் சினிமாவுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை.